வணக்கம் ரிதி. திருவள்ளூர் அடுத்த வலசை வெட்டிக்காடு கிராமத்தை சேர்ந்தவர் முருகன் என்பவரது மகன் சீனிவாசன், வயது 26. இவர் திருவள்ளூர் அடுத்த போலியோகத்துள்ள தனியார் அட்டைப்பட்டி மற்றும் தர்மாகோல் தயாரிக்கும் தொழிற்சாலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி அளவில் நிறுவனத்திற்குள் சென்று திடீரென்று கொதிக்கும் பாய்லரில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் உடல் முழுவதும் 90% வந்த நிலையில் மீட்கப்பட்டு பூந்தமல்லி அடுத்த தண்டலம் சவிதா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் அவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி சீனிவாசன் உயிரிழந்த நிலையில் 90% தீக்காயம் அடைந்து உயிரிழந்த சீனிவாசன் தானாக பாய்லரில் விழவில்லை எனவும் நிறுவனத்தின் ஊழியர்கள் தன்னை தள்ளிவிட்டதாக கண் மற்றும் தலை சைகையின் மூலம் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் இந்த வாக்குமூலத்தின் அவரது உறவினர்கள் கேள்வி கேட்க அதற்கு அவர் கண் மற்றும் தலையை ஆட்டி தனது சைகை காண்பித்து வாக்குமூலம் அளித்துள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து உயிரிழந்த இளைஞரின் சீனிவாசனின் சைகை மற்றும் வாக்குமூலத்தை மரண வாக்குமூலமாக கருத்தில் கொண்டு நிறுவனத்தின் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து மணவாள நகர் காவல்துறையினர் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் உயிரிழந்த சீனிவாசனின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தனியார் நிறுவனத்தை உயிரிழந்த இளைஞர் சீனிவாசனின் உறவினர்கள் மற்றும் சில கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் முற்றுகையிடப் போவதாக வெளியான தகவலை அடுத்து நிறுவனத்திற்கு பாதுகாப்பாக திருவள்ளூர் உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் தமிழரசி மற்றும் மாவட்ட குற்ற பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் சங்கர் ஆகியோர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் உயிரிழந்த சீனிவாசன் கம்பெனிக்குள் நுழைவது சிசிடிவி காட்சிகளை மற்றும் காவல்துறையை காண்பித்த நிறுவனத்தினர் மற்ற சிசிடிவி பதிவுகளை காட்ட மறுத்துள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இதனால் நிறுவனத்தின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று உயிரிழந்த சீனிவாசன் உறவினர்கள் நிறுவனத்தின் தவறு நடக்கவில்லை என்றால் அனைத்து கண்காணிப்பு கேமரா பதிவுகளையும் காவல்துறை மற்றும் உறவினருக்கு காண்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது 30க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உயிரிழந்த சீனிவாசனுக்கு ஆதரவாக நிறுவனத்தினர் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும், இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடக்க வாய்ப்புள்ளதாக கிராமத்தினரையும் கூடி போராட்டத்தை நடத்த தயாராக உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்ததால் அப்பகுதியில் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளானது ஏற்பட்டு வருகிறது. தற்போது அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. தற்போதைய நிலைப்படி சீனிவாசனுக்கு ஆதரவாக உறவினர்களும் மற்றும் சில கட்சி நிர்வாகிகளும் தனியார் தொழிற்சாலைக்கு பேச்சுவார்த்தைக்கு உள்ளே அனுப்பப்பட்டுள்ளனர். இதனால் தற்போது இந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது.